வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினம் 10 கேள்விகள் கொடுத்துட்டு வரோம். அதில் டே 36க்கான ஒரு 10 கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். நான் கொஸ்டின் வாசிக்கிறேன், உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி தீண்டாமை ஒழிப்பு பற்றி பேசுகிறது? சிந்து சமவெளி நாகரிகத்தில் கப்பல் கட்டும் தளம் எங்கு கண்டறியப்பட்டது? தமிழ்நாட்டின் மிக உயரமான சிகரம் எது? பணவீக்கம் அதிகரிக்கும் போது சந்தையில் பணப்புழக்கத்தை குறைக்க இந்திய ரிசர்வ் வங்கி எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? 1925ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார்? இந்தியாவின் எந்த மாநிலம் மிக நீண்ட கடற்கரையை கொண்டுள்ளது? அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழக அரசு கொண்டு வந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எந்த நகராட்சியில் தொடங்கப்பட்டது? 1857 புரட்சி கான்பூர் பகுதியில் தலைமை தாங்கியவர் யார்? சமூகவியலில் சமஸ்கிருதமாக்கல் அப்படின்னு சொன்னவர் யார்? திட்டக்குழு 2015. ஓகேவா? இதுக்கு மாற்றாக ஒரு அமைப்பை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த அமைப்புடைய பெயர் என்ன அப்படின்றத கேட்கிறாங்க. அப்ப இந்த 10 கொஸ்டினுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில் ஆன்சர் கொடுக்குறேன். இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, அடிப்படை உரிமைகள்ல ஆர்டிகல் 17. சிந்து சமவெளி நாகரிகத்தில் கப்பல் கட்டும் தளம் எங்கு கண்டறியப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது லோத்தல். எங்க கண்டறியப்பட்டது? லோத்தல்ல கண்டறியப்பட்டது. ஓகேவா? லோத்தல் எங்க இருக்கு? குஜராத்ல இருக்கு. தமிழ்நாட்டின் மிக உயரமான சிகரம் 2637 எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொட்டபேட்டா. தொட்டபேட்டா. பணவீக்கம் அதிகரிக்கும் போது சந்தையில் பணப்புழக்கத்தை குறைக்க இந்திய ரிசர்வ் வங்கி எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? வட்டி விகிதங்களை உயர்த்தும். என்ன பண்ணும்? வட்டி விகிதங்களை உயர்த்தும். என்ன மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், ரெப்போ ரேட், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணா உயர்த்த ஆரம்பிக்கும். பொதுவா வட்டி விகிதங்களை உயர்த்தும். 1925 தமிழ்நாட்டின் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா அம்பேத்கர். இது பெரியார். ஓகேவா? தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னா பெரியார். இந்தியாவில் எந்த மாநிலம் நீண்ட கடற்கரையை கொண்டிருக்கு அப்படின்னா குஜராத். குஜராத். அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழக அரசு கொண்டு வந்த காலை உணவு திட்டம் குறிப்பா மதுரை மாநகராட்சியில கொண்டு வந்திருப்பாங்க. மதுரை மாநகராட்சி ஆதிமூலம் பள்ளி. ஓகேவா? கூடுதலா கான்பூர் பகுதியில 1857 புரட்சியை வழிநடத்தியவர் நானா சாஹிப். அவரோடு சேர்ந்து தாந்திய தோப்பும் பங்கேற்றிருப்பார். சமூகவியலில் சமஸ்கிருத மயமாக்கல் என்ற கருத்தை உருவாக்கிய இந்திய சமூகவியலாளர் ஸ்ரீனிவாஸ். திட்டக்குழுவுக்கு மாற்றாக 2015 ஜனவரி 1 கொண்டு வரப்பட்ட அமைப்பு நிதி ஆயோக். நிதி ஆயோக் கூட்டுறவு கூட்டாட்சியை வலுப்படுத்துவதற்காக இந்த அமைப்பு கொண்டு வரப்பட்டது. இப்ப ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே, பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1 தீண்டாமை ஒழிப்பு. 2 பாத்தீங்க அப்படின்னா சிந்துவெளி நாகரிகத்துல இருந்த கப்பல் கட்டக்கூடிய தளம் லோத்தல், குஜராத். ஓகேவா? உலகின் முதல் செயற்கை துறைமுகம். தொட்டபேட்டா இந்தியாவின், அதாவது தமிழ்நாட்டின் மிக உயரமான சிகரம். பணவீக்க காலத்துல ரெப்போ ரேட், ஓகேவா, வட்டி விகிதங்களை ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, உயர்த்துவாங்க. இது பணக்கொள்கையில பார்ப்போம். இவே ராமசாமி சுயமரியாதை இயக்கம், நீண்ட கடற்கரை குஜராத், மதுரை மாநகராட்சி பள்ளி காலை உணவு திட்டம், நானா சாஹிப் கான்பூர் முற்றுகை, எம்.என். ஸ்ரீனிவாஸ் சமஸ்கிருத மயமாக்கல் பத்தி சொல்லியிருப்பாரு. திட்டக்குழுவுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட அமைப்பு நிதி ஆயோக். ஓகேவா? அப்போ இந்த 10 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துருக்கோம். இதுவரையில நம்ம பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 360 கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா பார்த்துருக்கோம்.